தேர்தலுக்கு எந்த அளவுக்கு தயாராகிருக்கும்? நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வேட்பாளர்கள் நிறைய அறிவிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்த கட்டமா இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு. தேர்தலுக்கு முன்பிருந்தே தயாராகி வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு பிப்ரவரி 21 மாநாட்டில் எல்லா வேட்பாளரையும் நாங்கள் அறிவிச்சிருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் களத்துக்கு போகிறது தான். எந்த குழப்பமும் இல்லை. யார் சேர்க்கறது, யார் கூட போகிறதுன்னு. அதனால நாங்கள் எங்கள் பாததனி, எங்கள் பயணம் தெளிவாக இருக்குது, நோக்கம் தெளிவாக இருக்குது. அதனால் எந்த குழப்பமும் இல்லாமல் எங்கள் பயணம் தொடருது. அதனால் 21 உங்களுக்கு தெரிஞ்சிடும். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடந்த மாதத்துக்கு சம்பளம் வரல பிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. 6800 கோடி பொங்கலுக்கு மக்களுக்கு இனாம் கொடுக்குது, இலவசம் கொடுக்குது. 1000 குடும்ப தலைவிகள் வந்து கேட்கல, எங்கள் அம்மாவோ எங்கள் அக்காவோ கேட்கல. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வாக்குக்கு கொடுக்குற காசு தான். ஆண்டுக்கு 12,000 அப்படின்னு நீங்கள் மாசம் அப்படிதான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள். நீங்கள் ஒரு அறிவு சமூகம் எப்படி சிந்திக்கும்னா, எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கோ, மருத்துவ கல்விக்கு அல்லது மருத்துவத்துக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு அர்த்தம். நிறைய நோயாளிகளை வச்சிருக்கு. எந்த நாட்டில் காவல்துறைக்கு, வழக்கறிஞர்களுக்கு, நீதிபதிகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கோ, அந்த நாடு குற்றச்சமூகமாக குற்றவாளிகள் நிறைந்த நாடுன்னு அர்த்தம். எந்த நாட்டில் உழவர் குடிகள், நெசவாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு நாடா இருக்குன்னு அர்த்தம். வேளாண் குடிமக்கள் போற்றப்பட்டால் அங்க பசி இருக்காது. பசி இல்லாத போதுதான் மற்ற சிந்தனை, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் தலைத்து ஓங்கும். அப்ப அது ஒழுக்க சமூகமாக மாறும். நெசவாளன் போற்றப்படும் போது நாகரிகமான சமூகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆசிரியர் பெருமக்கள் எந்த நாட்டில் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவு சமூகமா இருக்கும். நீ IAS ஆகு, IPS ஆகு, நீதிபதியாகு, வழக்கறிஞராகு, என்னவாகும். ஆனா அதெல்லாம் உருவாக்குனவன் யாரு? ஒரு ஆசிரியன். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த வகுப்பறை யாரை நம்பி இருக்கு? ஆசிரியர் பெருமக்களை. வீதியில் நின்று படிப்பு சொல்லி கொடுக்கிறவன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கான். அப்ப படிக்கிற மாணவன் நிலைமை என்ன? இதே மாதிரி டாஸ்மார்க்கில் நிற்கிற சரக்கு ஊத்தி கொடுக்கிற தொழிலாளர்கள், அந்த ஊழியர்கள் வந்து வீதியில் நின்று போறான்னா அரசு இப்படி பொறுப்பற்று கவனிக்காம இருக்குமா? இதை முதல்ல போராடுற ஆசிரியர் பெருமக்கள் புரியணும். இந்த நாடு நாசமா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பொறுப்பே இருக்கணும். காலங்காலமா இவர்களுக்கு வாக்கு செலுத்தி கடைசியா வந்து நீங்க பாதையில நின்னுட்டீங்க, வீதியில நின்னுட்டீங்க. இது என்ன கொடுமை பாருங்க. அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான். உயிரை காக்கிற அரசு மருத்துவர்கள் பெருமக்கள் வீதியில் நின்று போறா. தன்னலமற்று சேவை செய்கிற செவிலிய பெண்கள் வந்து கொரோனா நேரத்துல எல்லாம் உங்களுக்கு செவிலியர்கள் தேவையா தெரிஞ்சு, இப்ப தேவையில்லாம தெரியுது. எல்லாரையும் வீதியில் நிறுத்திட்டு துப்புரவு பணியாளர்ல இருந்து எல்லாம் வீதியில நிக்கிறான். நான் நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு அந்த ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பணம் இருக்கும்? எப்படி பணம் இருக்கும்? என்ன மாதிரியான ஆட்சி? ஒரு பேருந்துல பெண்களுக்கு இலவசம். இந்த கட்சி வந்தா நாங்க வந்தா ஆண்களுக்கும் இலவசம். அப்ப என்ன, ஆண் பெண் இருவருக்கும் இலவசம்னா பேருந்து இலவசமா ஓடுது. 1,00,000 கோடி கடன் இருக்கு. போக்குவரத்து துறைக்கு 1,00,000 கோடிக்கு மேல கடன் இருக்கு. இதுல அரசு இலவசமா பேருந்த ஓட்டு வேங்குது. அப்ப ஓட்டுநருக்கு காசு யார் கொடுக்கறது? நடத்துனர் காசு யார் கொடுக்கறது? எரிபொருள் செலவு யாரு? எரிபொருள் எந்த காசுல நிரப்புறது? புதிய பேருந்தை எப்படி வாங்குறது? இந்த பேருந்தை எப்படி பராமரிக்கிறது? யாரு காசு? இந்த நாடுகள் கட்டமைக்கிற இந்த மாநில ஒன்றிய அரசுகள், இந்திய அரசு இதெல்லாம் கட்டமைக்கிறது எது? கடன் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சியா கட்டமைக்குது. 10 லட்சம் கோடியை தமிழ்நாடு தொடுது, 196 லட்சம் கோடியை இந்தியா தொடுது கடன். இப்படி யோசிங்கள. கணக்கில்லாத வரி இருக்குது இங்க. சொத்து வரி, மின்சார வரி, அப்புறம் வருமான வரி, அப்புறம் சாலை வரி, அப்புறம் ரோடு டாக்ஸ். ஒரு கார் வாங்க, மோட்டர் பைக், எதுக்கான வரி. அது போக சரக்கு மற்றும் சேவை வரி, எல்லாத்துக்கும் வரி. இட்லிக்கு வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, பாலுக்கு வரி, தயிருக்கு வரி, வெண்ணெய்க்கு வரி, எண்ணெய்க்கு வரி, எல்லாருக்கும் வரி. இத்தனை வரி. அது போக இதுக்கு 196 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு? என்ன நிர்வாகம் செஞ்ச? கல்வியை தரப்படுத்திட்டியா? மருத்துவத்தை தரப்படுத்திட்டியா? போக்குவரத்து, சாலை, இல்ல மின் உற்பத்தி பகிர்வு என்ன இருக்கு?
இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடி இருக்கானே, இது ஒரு ஆட்சி. இதுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல், அதுல நாங்க தான் வெல்லுவோம் ஒரு பெருமை. இது வேற, இது கொடுமை. இது 6800 கோடி ஒரு பொங்கல் செலவு செய்து 58 கோடி தான் அவனுக்கு செலவு. வெறும் 58 கோடி. 12,000 கோடி இந்த புதுமை பெண், இந்த தமிழ் மகன், இந்த குடும்ப தலைவிக்கு. இந்த இது ஒரு குடும்ப தலைவியை, ஒரு தாயை, ஒரு தங்கையை, என் அக்காவை மாசம் ஒரு நாளைக்கு 30 ரூபாவோட சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிலைமையில நிறுத்தி வச்சிருக்க. கால கொடுமை. முதல்ல அங்க ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல திருந்தணும். எத்தனை காலத்துக்கு இவங்களை நம்பினாங்க? இவங்க போன ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும்போது புதுசா கோரிக்கை இல்லையே தம்பி, இது புதுசு கோரிக்கை இல்லையே. இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது நான் நிறைவேற்றுவேன் சொன்ன கோரிக்கையை தான் நிறைவேற்றுவேங்கிறாங்க. இப்ப ஏன் தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா, எங்க வாக்கு போயிரும்னாவது அச்சப்பட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு ஒரு அழுத்தம், கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க. அதையும் நீங்க கவனிக்கல, அது பொருள்படுத்தல. எப்படி இருக்கு?